வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் ஹெல்த்தியான ஆட்டுகள் கிரேவி தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உடம்புல ரத்த சோகை இருக்கிறவங்களும் உடம்பு ஸ்ட்ரென்த் இல்லாதவங்களும் கண்டிப்பாக அது வாரம் ஒரு முறை சாப்பிட்டிங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் போடுற வீடியோவில் உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இன்றைக்கி கிரேவி பண்ணுறதுக்கு 150 கிராம் அளவுக்கு ஆட்டுகள் எடுத்திருக்கேன். அது பொடி பொடியாக நறுக்கிட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு கப் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம பேனில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு நம்ம கொஞ்சம் சோம்பு போட்டுக்கோங்க. சோம்பு பொரிஞ்ச உடனே வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இது வெங்காயத்துக்கு தேவையான உப்பு இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. அந்த வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகணும். நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. அது வதங்கின உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து மஞ்சத்தூளும் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது மட்டன் மாதிரி இல்லாமல் சீக்கிரமாகவே வெந்துடும். நல்லா வெங்காயம் சாஃப்டாகிடுச்சு. இந்த டைமில் ஈரலை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இதையும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா அது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும். அது வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. வதக்கி விட்டுட்டு தட்டு போட்டு ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா குக் பண்ணலாம். இப்போ பாருங்கள், அந்த ஈரில் இருக்கிற தண்ணியை நல்லா இறங்கிட்டு கொஞ்சம் வெந்து வந்திருக்கோம். இந்த டைமில் நம்ம கரம் மசாலா, குழம்பு மிளகாத்தூள், தேவையான மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விடுங்க. இந்த டைமில் உப்பு பத்தலைன்னா இந்த ஈரலுக்கு தேவையான உப்பும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். உங்களுக்கு திக்னஸ் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி குழம்பா பண்ணுறதா இருந்தால் நீங்கள் கொஞ்சம் தண்ணி அதிகமாக சேர்த்துக்கோங்க. ஆனால் குழம்போட தேங்காய் ஊற்றும் நல்லாயிருக்கும். அதனால் கிரேவியாக பண்ணுறதுனால இப்போ 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு மூடி போட்டு மறுபடியும் ஒரு 3-4 நிமிஷத்துக்கு குக் பண்ணிங்கன்னா நல்லா ஈரல் வெந்துடும். இந்த டைமில் துருவின தேங்காவை சேர்த்துக்கிறேன். ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடும்போது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குழம்பு வைக்கும்போது தேங்காவை நல்லா தண்ணி ஊற்றி கொஞ்சம் அரைச்சிட்டு பேஸ்ட்டாக அதில் சேர்த்து கொதிக்க விட்டு இறக்கிக்குங்க. இப்போ பாருங்கள், ஈரல் நல்லா வெந்துடுச்சு. இந்த டைமில் இறக்கிடலாம். இறக்கும் முன்னாடி ஒரு நறுக்கின கொத்தமல்லியை நல்லா தூவிட்டு இறக்குனிங்கன்னா சூப்பராக இருக்கும். இதுக்கு சாதத்துக்கும் இட்லி, தோசை, சப்பாத்தி எதுக்குனாலும் சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். இந்த ஈரலில் இரும்பு சத்து அதிகமாக இருக்கனால ரத்த உற்பத்தி அதிகம் பண்ணி ரத்த சோகை வராமல் தடுக்குது. உடம்புல ஸ்ட்ரென்த் இல்லாமல் வீக்காக இருக்கிறவங்களுக்கு இது கொடுத்தீங்கன்னா நல்ல ஸ்ட்ரென்த்தாக இருப்பாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.